வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஈழ ஆயுத போராட்டத்தின் இறுதி சமராக வர்ணிக்கப்படும் ஆனந்தபுரம் சமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். புலிகள் ஆனந்தபுரத்தில் ஒரு இடத்தில் எப்படி இவ்வளவு முக்கியம் வாய்ந்த தளபதிகள், படையணிகள், கனரக ஆயுதங்களோடு மாட்டிக்கொண்டனர் என்பது இன்றளவும் பலரது கேள்வியாக இருக்கிறது. அதற்கான விடைதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆனந்தபுரத்தில் புலிகள் இராணுவத்துக்கு ஒரு பொறி வைத்தனர். ஆனால் இறுதியில் அந்த பொறியில் அவர்களை மாட்டிக்கொண்டனர். ஆனந்தபுரத்தில் புலிகள் வைத்த அந்த பொறி என்ன, அதாவது புலிகளின் திட்டம் என்னவாக இருந்தது, ஏன் அவர்கள் பல தளபதிகளையும் படையணிகளையும் ஒரு இடத்தில் குவித்து வைத்தனர், அவர்களின் திட்டம் ஏன் தோல்வி அடைந்தது, மேலும் புலிகளின் ஆனந்தபுர தாக்குதல் திட்டத்தை எதிரிக்கு பிரிகேடியர் பானு அவர்கள் தான் காட்டி கொடுத்ததாக சிலர் குற்றம் சாட்டினர். அது உண்மைதானா போன்ற விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கள சூழ்நிலை. ஈழ ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை புதுக்குடியிருப்பு பகுதிகளை கைப்பற்ற ஏறத்தாழ 2.5 மாதம் நடைபெற்ற சமர்தான் உக்கிர சமர் என்று அதில் பங்கு பெற்ற முக்கிய இராணுவ தளபதி ஒருவர் அப்பொழுது தெரிவித்திருந்தார். இந்த சமரின் போது 50 இராணுவ வீரருக்கு ஒரு புலி போராளி என்ற நிலைதான் இயக்கத்துக்கு இருந்தது என்று கூறப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடங்கி கிளிநொச்சி, ஆனையிறவை தொடர்ந்து முல்லைத்தீவு வீழ்ச்சி அடைந்த அதே நேரத்தில் புதுக்குடியிருப்புக்கான உக்கிர சமர் தொடங்கியது. இந்த சமர் இரு தரப்புகளுக்கும் மிகப்பெரிய உயிர் இழப்புகளை ஏற்படுத்தியது. இந்த சமர் முழுவதும் மாறி மாறி இராணுவமும் புலிகளும் வெற்றி பெறுவர். அதாவது ஒரு நாள் இராணுவம் கை ஓங்கி இருக்கும், பின்பு இன்னொரு நாள் புலிகள் கை ஓங்கி இருக்கும். மிக இறுக்கமாக நடைபெற்ற சண்டையின் போது கூட போராளிகள் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டு தனியாகவும் குழுவாகவும் பல ஊடறுப்பு தாக்குதலை எதிரி கட்டுப்பாட்டு பகுதியில் நடத்தி வந்தனர். அதே போல பல கமாண்டோ தாக்குதலும் நடத்தப்பட்டது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாள் இராணுவத்தை திகைப்பூட்டும் விதமாக யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு ட்ரக் வண்டியின் மீது இரும்பு தகடுகளை பொருத்தி அதனுள் மணல் மூட்டைகளை அடுக்கி அந்த வாகனத்தை ஒரு கவச வாகனமாக மாற்றி அமைத்து அதனுள் கமாண்டோ அணி ஒன்றை புலிகள் அனுப்பி வைத்தனர். அந்த தாக்குதலின் இலக்கு புதுக்குடியிருப்பு பகுதியில் தாக்குதல்களை ஒருங்கிணைக்கும் தளபதிகள் அனைவரும் தங்கியிருந்த கட்டளை மையமாக இருந்தது. அதாவது இந்த தாக்குதல் வெற்றி பெற்றால் பல முக்கிய இராணுவ தளபதிகள் கொல்லப்படுவதோடு இராணுவத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த ட்ரக் வாகனத்தில் பொருத்தியிருந்த இரும்பு தகடுகளில் ஆங்காங்கே சிறிய ஓட்டைகள் இருந்தன. அதன் ஊடாக உள்ளே இருக்கும் கமாண்டோக்கள் தங்கள் இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியவாறு முன்னேறுவர். அதே போல ஓட்டுநருக்கு வசதியாக ஒரு சின்ன ஓட்டை ட்ரக்கின் முன்பக்கம் மட்டுமே இருந்தது. இவ்வாறு திடீரென்று இராணுவ கட்டளைப்பிடம் நோக்கி முன்னேறி வரும் புலிகளின் ட்ரக் வண்டியை பார்த்து அங்கிருந்த இராணுவத்தினர் திகைத்து போயினர். ஏனெனில் அது கமாண்டோ தாக்குதல் என்பதை அவர்கள் சீக்கிரமாகவே புரிந்து கொண்டனர். இராணுவத்தின் இயந்திர துப்பாக்கியாலோ அல்லது ஆர்பிஜியாலோ அந்த கவச வாகனத்தை நிறுத்த முடியவில்லை. வாகனத்தில் இருந்த கமாண்டோக்கள் சுட்டுக்கொண்டே மிக வேகமாக முன்னேறி கொண்டிருந்தனர். என்ன செய்வது என்று இராணுவத்தினர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பகுதியில் இருந்த ஒரு டாங்கி அங்கு வேகமாக வந்து பக்கவாட்டாக அந்த வாகனத்தை சுட ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த கமாண்டோ வாகனம் வெடித்து தருகிறது. இவ்வாறு தங்களிடம் இருக்கும் எல்லா வளங்களையும் பயன்படுத்தி வாழ்வா சாவா என்ற நிலையில் போராடி வந்தனர் புலிகள். புலிகளின் தாக்குதல் திட்டம். தொடர்ந்து வெற்றிகளை சுவைத்தபடி முன்னேறும் படையினர் புலிகள் பலவீனம் அடைந்து விட்டார்கள், தாங்கள் எளிதாக ஈழப்போரை வென்று விடுவோம் என்ற மனநிலையில் இருக்கும்போது அதிரடியாக 10,000 வரையிலான படையினரை கொல்லும் தாக்குதல் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி முடித்தால் அது போரின் நிலையை மாற்றிவிடும் என்று புலிகள் தரப்பில் பரவலாக நம்பப்பட்டது. அவ்வாறுதான் ஆனந்தபுரம் சமருக்கான திட்டம் வகுக்கப்பட்டது. புலிகள் ஆனந்தபுரத்தை ஒரு பெரிய படைத்தளமாக உருவாக்கியிருந்தனர். ஆனந்தபுரத்தில் மையமாக நின்று போரிடும்போது புலிகள் தங்கள் சூட்டு வலுவை ஒரே இடத்தில் குவித்து கொண்டு போரிடும்போது அதற்கு எதிராக இராணுவம் நிச்சயம் அங்கு போரிட்டே ஆக வேண்டும். அப்பொழுது அதற்கு எதிராக புலிகள் தொடர்ச்சியாக செறிவும் வலுவும் கூடிய தாக்குதலை நடத்துவது என்றும் அவர்கள் திட்டமிட்டனர். அதாவது ஆனந்தபுரத்தில் இராணுவத்துக்கு புலிகள் ஒரு பொறி வைத்தனர். இராணுவத்தை அந்த ஆனந்தபுர பொறிக்குள் கவர்ந்து இழுத்து அளிக்கும் திட்டம்தான் அது. புலிகளின் எதிர்ப்பு அதிகரிக்கும் போது மேலதிக படையினர் ஆனந்தபுரத்திற்கு கொண்டு வரப்படுவர். அப்படி அங்கு வரும் படையினர் மீதும் பல வகையான அதிர்ச்சிகரமான தாக்குதலை தொடுப்பது, அதில் பல படையினரை கொள்வது அல்லது அந்த படையணிகளை சிதைப்பது அந்த திட்டத்தின் இன்னொரு விரிவு. அதற்கு ஏற்றவாறு வியூகமும் தந்திரோபாயங்களும் நிலைகளும் அமைக்கப்பட்டன. அதாவது ஆனந்தபுரம் பொறிக்குள் இராணுவ படையணிகளை கவர்ந்து இழுத்து பெரிய அளவில் அவர்களை கொள்வதால் படையினரை கலங்க வைத்தல், களைப்பும் திகைப்பும் அடைய வைத்தல் என்ற தந்திரோபாயங்கள் வகுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, புலிகளை பொறுத்தவரை ஆனந்தபுரத்தை மையமாக வைத்து நடத்தப்படும் அந்த சமரில் இராணுவத்தை ஒரு மாத காலம் வரையில் நிறுத்தி கொண்டால் அதற்குள் சர்வதேச நிலைமைகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் என்பதுடன் இந்த ஒரு மாத கால இடைவெளியை பயன்படுத்தி
அடுத்தடுத்து பெருந்தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என்று எண்ணப்பட்டது. தாக்குதலுக்கு முன் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதி. ஆனந்தபுரம் சமர் தொடங்குவதற்கு முன் இருந்த புலிகள் கட்டுப்பாட்டு எல்லைகள் மேற்கே புதுக்குடியிருப்பு சந்தி மற்றும் பெரும்பாலான நகரத்தை கைப்பற்றி இராணுவம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. வடக்கே தேவிபுரம் வரை இராணுவம் முன்னேறி இருந்தது. அதே போல தெற்கே நந்திக்கடல் நீரடியை அண்டிய பகுதியான கேப்பாப்பிளவு வரை இராணுவம் ஆக்கிரமித்திருந்தது. கிழக்கே இந்திய பெருங்கடலை ஒட்டிய முள்ளிவாய்க்கால் மெல்லிய கடற்கரை பகுதியை மட்டும் புலிகள் கட்டுப்பாட்டு இருந்தது. இந்த பகுதியில் கூட இராணுவம் சாலையை கடந்து வடக்கே பழமத்தாளன் வரையும் தெற்கே முல்லைத்தீவு ஊடாக முன்னேறி வெள்ளை முள்ளிவாய்க்கால் வரை ஆக்கிரமித்திருந்தது. அந்த மெல்லிய முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கூட பெரும்பாலான பகுதியை அரசு நோ ஃபயர் ஜோன் என்று அறிவித்திருந்தது. ஆக மொத்தம் ஆனந்தபுரத்தில் இராணுவத்தை எடுக்காவிட்டால் சீக்கிரமே புலிகள் ஒரு மெல்லிய கடற்கரையில் சிக்கிவிடும் அபாயம் இருந்தது. தாக்குதல் 2006ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் தொடங்கி தொடர் வெற்றிகளை இராணுவம் குவித்து வந்திருந்தாலும் அவர்களை எரிச்சலடைய மற்றும் கவலைப்பட வைத்த விடயம் ஒன்று இருந்தது. அதாவது புலிகளின் முக்கிய தளபதிகளோ முக்கிய படையணிகளையோ கொத்தாக அழித்து சிதைக்க முடியாமல் இராணுவம் கையை பிசைந்து கொண்டிருந்தது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. அதாவது வழக்கம் போல பின் வாங்குவது என்று முடிவு செய்யப்பட்டால் இயந்திர துப்பாக்கி அணிகள் முன்னேறும் இராணுவத்தை சில காலம் மறுத்து நிற்பார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி புலிகளின் முக்கிய தளபதிகள் முக்கிய படையணிகள் பாதுகாப்பாக பின்வாங்கி செல்வார்கள். அவ்வாறு இராணுவத்தை மறுத்து நிற்கும் போராளிகள் பெரும்பாலும் வீரச்சாவு அடைந்து விடுவார்கள். அதாவது தங்கள் உயிர்களை தியாகம் செய்து போராட்டத்துக்கு முக்கியம் வாய்ந்த தளபதிகளையும் சிறப்படையணிகளையும் காப்பாற்றுவார்கள். ஆனால் இறுதியாக இராணுவம் எதிர்பார்த்தது ஆனந்தபுரத்தில் நிறைவேறியது. புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து இரணப்பாலை ஊடாக புதுமத்தாளன் செல்லும் பாதையை மையமாக வைத்துதான் இந்த ஆனந்தபுரம் சமரம் தொடங்கியது. சமருக்கு முன்பு புலிகள் மிகப்பெரிய அளவில் இராணுவ தளவாடங்களை அங்கு நகர்த்தினர். மேலும் அதுவரை பாதுகாக்கப்பட்ட விசேட படையணிகள் மூத்த தளபதிகள் பல ஆண்டுகள் கள அனுபவம் பெற்ற மூத்த போராளிகள் ஆனந்தபுரத்தில் குவிக்கப்பட்டனர். சம்மர் தொடங்குவதற்கு முன்பு வரை தலைவரும் அங்கு இருந்தார். ஆனால் அவர் அங்கிருந்து வெளிவந்த தேதி சரியாக தெரியவில்லை. சிலர் அவர் மார்ச் 26ஆம் தேதியே வெளியேறி சென்று விட்டதாகவும் வேறு சிலரோ அவர் மார்ச் 31ஆம் தேதி தான் அங்கிருந்து வெளியேறினார் என்றும் கூறுகின்றனர். தலைவர் அங்கிருந்து போக மறுத்ததாகவும் மூத்த பெண் தளபதி பிரிகேடியர் துர்கா அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் மூலமாக வேண்டுகோள் விடுத்த பின்பு அவர் அங்கிருந்து வெளியேறி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் போது தொடக்கத்திலேயே புலிகள் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சம்பவத்தை இராணுவம் செய்து புலிகளுக்கே செக் வைத்தது. பச்சைப்புல் மொட்டையிலிருந்து முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு இரகசிய நடைபாதையை புலிகள் விநியோக பாதையாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நடைபாதை ஊடாக வீரச்சாவடையும் போராளிகளின் வித்துடல்களும் காயமடையும் போராளிகளையும் ஆனந்தபுரத்தில் நிலை கொண்டிருந்த அணிகளுக்கு தேவையான உணவு தண்ணீர் மருந்து போன்றவற்றை கொண்டு வர பயன்படுத்தி வந்தனர். இந்த விநியோக நடைபாதையை புலிகள் இரவில் மட்டுமே பயன்படுத்துவார்கள். ஏனெனில் பகலில் வானத்தில் பறக்கும் உளவு விமானம் எளிதாக புலிகளின் நடமாட்டத்தை இனம் கண்டுவிடும். எனவே இரவில் மட்டுமே இந்த நடைபாதை பயன்படுத்தப்படும். ஆனால் புலிகளின் இரகசிய விநியோக பாதையை கண்டுபிடிக்க இராணுவம் தனது ஆழ ஊடுருவல் அணியை களத்தில் இறக்கியது. சில நாள் கண்காணிப்புக்கு பின் அந்த அணி புலிகளின் அந்த இரகசிய விநியோக நடைபாதையை கண்டுபிடித்து விட்டனர். ஒரு நாள் மாலை வழக்கம் போல அந்த பாதை ஊடாக சென்ற போராளிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு இராணுவம் 3 அடுக்கு முள்கம்பி வேலியை பொருத்தி அந்த பாதையை மூடியிருந்தது. இதே காலகட்டத்தில் தான் பச்சைப்புல் மொட்டை பகுதியில் சமர் உக்கிரமடைந்தது. ஆனந்தபுரத்தில் சமர் தொடங்கிய உடனே இராணுவத்தின் 3 படைப்பிரிவுகள் 3 திசைகளால் முன்னேறி தாக்குதலை தொடுத்தனர். அவர்களின் இலக்கு புதுக்குடியிருப்பு புதுமத்தாளன் சாலையில் இருந்த பச்சைப்புல் மொட்டை பகுதி இருந்தது. இந்த பச்சைப்புல் மொட்டை ஆனந்தபுரத்தில் வியூகம் அமைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் புலிகளின் பின்பக்கமாக அமைந்திருந்தது. அதாவது பச்சைப்புல் மொட்டையை கைப்பற்றுவதன் மூலம் ஆனந்தபுரத்தில் நிலை கொண்டு இருக்கும் புலிகளின் தாக்குதல் அணிகளை 4 பக்கமும் சுற்றி வளைத்து அழிப்பதாகும். அதாவது ஆனந்தபுரம் அணிகளுக்கு எந்தவித உதவிகள் கிடைக்காதவாறும் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாதவாறும் அவர்களை முடக்கி பொருட்கள் வைத்து அழிப்பதாகும். இராணுவத்துக்கு புலிகளின் திட்டம் எப்படி தெரிந்தது என்று எல்லோரும் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தனர். ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிரிகேடியர் பானு அவர்கள் இராணுவ முற்றுகையை உடைத்து வெளியேறினார். இதனால் அவர்தான் புலிகளின் ஆனந்தபுர திட்டத்தை முன்கூட்டியே இராணுவத்துக்கு தெரிவித்தார் என்று சிலர் கூறினர். ஆனால் ஆனந்தபுரம் சமரின் 58வது பிரிவு படையணியை வழிநடத்தி வந்த தளபதியோ அவர்களின் படையணியிடமே தனியாக டோன் அணி ஒன்று இருந்ததாகவும் அந்த அணி தொடர் வேவு கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக புலிகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதையும் புலிகள் பல கனரக ஆயுதங்களையும் வாகனங்களையும் அங்கு ஆனந்தபுரத்திற்கு நகர்த்தியிருப்பதையும் தெளிவாக காட்டியது. புலிகள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் உணர்கிறார். உடனே இராணுவம் மற்றும் விமானப்படையின் மொத்த பலத்தையும் இந்த இடத்தை நோக்கி பயன்படுத்த அனுமதி வாங்குகிறார். அவருடைய இந்த வேகமான திட்டமிடல் தான் புலிகள்
தயார் செய்த ஒரு மாபெரும் தாக்குதல் திட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பே சிதைத்துவிட்டது. ஆனந்தபுரம் அணிகள் இவ்வாறு சுற்றி வளைக்கப்படுவதை தடுக்க ஏற்கனவே தலைவர் திட்டமிட்டு அந்த புதுக்குடியிருப்பு மத்தாளன் பாதையை அண்மித்த பகுதியில் பலம் வாய்ந்த சார்ல்ஸ் அன்டனி சிறப்பு படையணியை அங்கு நிறுத்தியிருந்தார். இதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஏனெனில் இராணுவத்தின் பலம் வாய்ந்த 58வது பிரிவு வடக்கிலிருந்து வேகமாக முன்னேறி அந்த பகுதியை தான் நெருங்கி கொண்டிருந்தது. சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியை அங்கு கேர்னல் அமுதாப் அவர்களும் சிறப்பு தளபதி கேர்னல் கோபித் அவர்களும் வழிநடத்தி கொண்டிருந்தனர். மார்ச் 30 மற்றும் மார்ச் 31ஆம் தேதியில் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் முன்னேறிய இராணுவ அணிகள் ஏறத்தாழ பச்சைப்புல் மோட்டை பகுதியில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டனர். அதாவது ஆனந்தபுரம் முற்றுகைக்கு உள்ளானது. அந்த நேரத்தில் அந்த முற்றுகையை உடைக்க ராதா வான்காப்பு படையணி அங்கு இறக்கப்பட்டது. அவசரமாக புதிய அணிகள் உருவாக்கப்பட்டு பல அணிகள் அங்கு அனுப்பப்பட்டனர். வெளிப்புறத்திலிருந்தும் உள்ளே இருந்தும் பல தாக்குதல் அணிகள் இணைந்து அந்த முற்றுகையை மார்ச் 31ஆம் தேதி மாலை உடைத்தனர். அந்த நேரத்தில் பல முக்கிய தளபதிகள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தலைவரும் அப்பொழுதுதான் அங்கிருந்து வெளியேறினார் என்று கூறப்படுகிறது. ஆனால் புலிகளால் ரொம்ப நேரம் அந்த உடைப்பை பாதுகாக்க முடியவில்லை. இதனால் சீக்கிரமே இராணுவம் மீண்டும் ஆனந்தபுரத்தை தனது முற்றுகைக்குள் கொண்டு வந்தது. பச்சைப்புல் மோட்டை பகுதியில் இராணுவத்தை மறித்து சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியை வழிநடத்தி கொண்டிருந்த சிறப்பு தளபதி கேர்னல் கோபித் அவர்கள் மார்ச் 30ஆம் தேதி வீரச்சாவடைந்தார். அதே போல சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் தளபதி கேர்னல் அமுதாப் அவர்கள் மார்ச் 31ஆம் தேதி வீரச்சாவு அடைகிறார். அதன்பின் ஆனந்தபுரத்தில் மாட்டிக்கொண்ட புலிகளின் படையணிகளின் நிலைமை கேள்விக்குறியானது. அதே போல தலைவரையும் மற்ற தளபதிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்ற மார்ச் 31ஆம் தேதி உள்நுழைந்த ராதா வான்காப் படையணியை சேர்ந்த பல அணிகளும் தளபதிகளும் வெளியேற முடியாமல் உள்ளே இருந்த தாக்குதல் அணிகளோடு மாட்டிக்கொண்டனர். அடுத்த நாள், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி காலை இராணுவம் தாக்குதலை அதிகப்படுத்த ஆரம்பித்தது. அதேவேளை புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒட்டுக்கெட்ட இராணுவத்துக்கு அங்கு பல முக்கிய தளபதிகளும் படையணிகளும் மாட்டிக்கொண்டு இருப்பது தெரிந்து விடுகிறது. எனவே இராணுவம் ஆனந்தபுரம் முற்றுகையின் இறுக்கத்தை அதிகரிக்கிறது. பகல் முழுவதும் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை விமானப்படை குண்டு வீச்சு நடைபெறும். எரிகணைகள் மலை போல் விழுந்து கொண்டே இருக்கும். இரவில் மின் விளக்குகளால் அந்த பகுதியை பகல் போல் வெளிச்சம் போட்டு சிறிய அசைவு தென்பட்டாலும் அந்த இடத்தை நோக்கி சரமாரியாக எரிகணைகள் தாக்குதல் நடத்தப்படும். புலிகளை பொறுத்தவரை இப்பொழுது நிலைமை தலைகீழாக மாறியது. இராணுவத்துக்காக அவர்கள் உருவாக்கிய பொறியில் அவர்களை மாட்டிக்கொண்டனர். இப்போது உள்ளே நிற்கின்ற தளபதிகள் போராளிகளை மீட்க வேண்டிய நிலை. அதற்காக இன்னும் படையணிகள் வரவழைக்கப்பட்டன. இதேவேளை உள்ளே தலையை வெளியே தூக்க முடியாதபடி தாக்குதல் நடைபெற்று கொண்டிருந்தது. எதிர்பார்த்ததை விட இழப்புகள் அதிகம். ஆனாலும் உள்ளே நின்ற புலிகள் சளைத்து விடவில்லை. இது இறுதிப் போர், வாழ்வா சாவா என்ற போர். இதை விட முடியாது, விட்டால் வேறு வழி கிடையாது என்று எதிர்த்து சமரம் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இராணுவத்தின் முற்றுகையை உடைக்க புலிகளால் முடியவில்லை. முற்றுகை இறுக்கப்பட்டது. சுற்றிலும் முற்றுகையை இறுக்கி உள்ளே பேரழிவு தாக்குதலை இராணுவம் மேற்கொண்டது. அதாவது ஆயிரக்கணக்கான குண்டுகளை, எரிகணைகளை புலிகள் நின்ற இடங்களை கொட்டினர். அதாவது புலிகளோடு சேர்ந்து அந்த பகுதியை அப்படி அழிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். புலிகளின் மீட்பு படையணிகளோ உதவி படையணிகளோ அங்கே செல்வதற்கான வாய்ப்புகளே சுத்தமாக இல்லாமல் போனது. வெளியில் நிலைமை இப்படி என்றால் உள்ளே நிலைமைகள் சீர் செய்ய முடியாத நின்று தாக்குப்பிடிக்க முடியாத கட்டத்துக்கு சென்று விட்டது. இப்பொழுது உள்ளே நிற்கும் போராளிகள் தங்கள் ஆற்றலை பயன்படுத்தி முற்றுகையை உடைத்துதான் வெளிவர வேண்டும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அதேவேளை முக்கிய தளபதிகள் தொடர்ந்து வீரச்சாவு அடைய ஆரம்பித்தனர். ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதி வரை போராளிகளால் ஓரளவு தாக்குப்பிடிக்க முடிந்தது. ஆனால் அதன் பின் உணவு, குடிக்க தண்ணீர் மட்டுமல்ல, முதலுதவி செய்யவே மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பித்தது. வீரச்சாவு அடையும் போராளிகளின் வித்துடல்களை வெளியில் சென்று புதைக்கக்கூட முடியாத அளவுக்கு நெருக்கடி உருவானது. வானம் முழுக்க எப்பவும் கருப்பு புகை மண்டலமாக இருக்கும். தென்னை, பனை மரங்கள் அனைத்தும் தலையை இழந்து மொட்டையாக நின்றன. இதனால் தரையில் ஏற்படும் சின்ன அசைவு கூட விமானப்படையால் மிக எளிதாக பார்க்க முடியும். ஏப்ரல் 3ஆம் தேதி களத்தில் நிலைமை மிக மோசமடைய ஆரம்பித்தது. பல தளபதிகள், போராளிகள் குண்டடிப்பட்டும் காயத்துக்கு சரியான சிகிச்சை இல்லாமலும் கொத்து கொத்தாக வீரச்சாவு அடைய ஆரம்பித்தனர். அதனுடன் பல நாள் தொடர் சண்டையாலும் தண்ணீர், உணவு இல்லாமலும் போராளிகளின் உடல்நிலையும் அவர்களின் மனோபலத்துக்கு ஈடுகொடுக்க மறுக்க ஆரம்பித்தது. ஏப்ரல் 3ஆம் தேதி பிரிகேடியர் பானு ஒரு அணியுடன் வெற்றிகரமாக அந்த முற்றுகையை உடைத்து வெளியேறுகிறார். அந்த விடயத்தை பலரால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் ஆனந்தபுரத்தில் சண்டை அந்த அளவுக்கு உக்கிரமாக இருந்தது. அதே ஏப்ரல் 3ஆம் தேதி ஏற்பட்ட மோசமான நிலைமையை அவதானித்த தலைவர் அன்று, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதியே முற்றுகையை உடைத்து வெளியேறுமாறு கட்டளையிடுகிறார். அதற்கான வேலையும் ஆரம்பித்தது. இந்த திட்டத்தின்படி ஆங்காங்கே நிற்கும் தளபதிகள் அங்கிருக்கும் போராளிகளை ஒருங்கிணைத்து இராணுவ முற்றுகையில் பல இடங்களில் பல உடைப்புகளை ஏற்படுத்தி வெளியேற வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக ஏற்கனவே வெளியிலிருந்து சண்டை செய்யும் அணிகளோடு மேலும் அணிகள் இணைந்து ஆங்காங்கே நிலையெடுத்தன.
அதாவது வெளி உள்ள ஆகிய இரண்டு பக்கத்திலிருந்தும் தாக்குதல் நடத்தி உடைப்பை ஏற்படுத்தி உள்ளே இருக்கும் அணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவது. இந்த தாக்குதலுக்கான நேரமும் குறிக்கப்பட்டது. அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி அதிகாலை 2 மணி. காலை 2 மணி ஆனதும் பிரிகேடியர் தீபன், பிரிகேடியர் விதுசா, பிரிகேடியர் துர்கா என எல்லா தளபதிகளும் ஆங்காங்கே பல அணிகளை கொண்டு உடைப்புகளை ஏற்படுத்த முன்னேறின. ஆனால் புலிகள் இவ்வாறு ஏதாவது செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே அவதானித்து தயாராக காத்திருந்த இராணுவம் முன்னகரும் புலிகள் அணிகள் மீது சரமாரியாக எதிரிகளை தாக்குதல் நடத்தியது. இந்த முற்றுகை உடைப்பு முயற்சியில்தான் பிரிகேடியர் விதுசா, பிரிகேடியர் துர்கா உட்பட பல முக்கிய தளபதிகள் வீரச்சாவடைந்தனர். அது மட்டுமல்ல, புலிகளின் எல்லா படையணிகளும் பலமாக சிதைக்கப்பட்டது. புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒட்டு கேட்டு புலிகள் முற்றுகை உடைப்புக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இராணுவம் முன்கூட்டியே அவதானித்திருக்க வேண்டும். அதனால்தான் என்னவோ, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து இராணுவம் தாக்குதலில் சில மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது போர் விமானங்கள் தாக்குதல், உலங்கு வானூர்திகளை கொண்டு கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுபோல இடைவிடாத ஆர்ட்டிலரி ஷெல்லிங் நடத்தப்பட்டது. பிரிகேடியர் தீபன் அவர்கள் தவிர்த்து மற்ற பகுதியில் நின்ற தளபதிகள் விஷயங்கள் பற்றி சரியான தகவல்கள் இன்னும் பதியப்படவில்லை. பிரிகேடியர் தீபன் அவர்கள் நின்ற இடத்தில் அவரோடு பிரிகேடியர் கடாபி மற்றும் பிரிகேடியர் மணிவண்ணன் அவர்களும் இருந்தனர். ஏற்கனவே 2 முறை குண்டடிப்பட்டு காயப்பட்டிருந்த பிரிகேடியர் தீபன் அவர்கள் தான் இந்த முற்றுகை உடைப்பு தாக்குதலை வழிநடத்தினார். ஆனால் இராணுவத்தின் முறியடிப்பு தாக்குதல் மிகவும் முக்கியமாக இருந்ததால் மூவரும் தங்கள் அணி போராளிகளுடன் திரும்பி வந்துவிட்டனர். அன்று அதிகாலை முழுவதும் அணிகள் எல்லா இடங்களிலும் இந்த முற்றுகை உடைத்து வெளியேற முயற்சி செய்து கொண்டிருந்தன. அதாவது அன்று அதிகாலை 2 மணி முதல் விடியும் வரை புலிகள் பல முற்றுகை உடைப்பு தாக்குதலில் ஆங்கங்கே ஈடுபட்டனர். அவ்வாறு காலை 6 மணி அளவில் மீண்டும் பிரிகேடியர் கடாபி மற்றும் பிரிகேடியர் மணிவண்ணன் அவர்களின் தலைமையில் எஞ்சிய போராளிகளுடன் இவர்கள் ஒரு முற்றுகை உடைப்பு தாக்குதலில் ஈடுபட்டனர். இரண்டாவது முயற்சியும் பலன் அளிக்கவில்லை. எனவே பிரிகேடியர் தீபன் அவர்கள் இவர்களை பின்வாங்க சொல்கிறார். ஆனால் அந்த தாக்குதலில் பிரிகேடியர் மணிவண்ணன் அவர்கள் வீரச்சாவு அடைந்து விடுகிறார். இவர் கேனல் கிட்டு பெருங்கி படையணியின் தளபதி ஆவார். அதே போல பிரிகேடியர் கடாபி அவர்களுக்கும் 2 காலிலும் குண்டடிப்பட்டு அவரும் கிட்டத்தட்ட நகர முடியாத நிலைக்கு சென்று விடுகிறார். ஒரு கட்டத்தில் முற்றுகை உடைத்து வெளியில் செல்ல முடியாது என்பதை உணர்ந்த பிரிகேடியர் கடாபி அவர்கள் தன்னை சுட்டுவிடும்படி பிரிகேடியர் தீபன் அவர்களிடம் கூறுகிறார். அவரும் நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை உயிரோடு கொண்டு போவேன் என்று கூறினார். ஏப்ரல் 4ஆம் தேதி முழுவதும் அந்த சிறிய நிலப்பகுதியில் இராணுவம் 30,000க்கும் அதிகமான ஆர்ட்டிலரி ஷெல்களை ஏவி இருந்தது. அது மட்டுமில்ல, விமானப்படை குண்டுகள், தாக்குதல் உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தியிருந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின் உலகத்தில் நடந்த எந்த சமரிலும் ஒரு சிறிய நிலப்பரப்பில் இந்த அளவுக்கு ஆர்ட்டிலரி தாக்குதல் வேறு எங்கும் நடந்ததில்லை என்று கூறப்படுகிறது. இராணுவம் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. இராணுவ நிலைகளுக்கும் புலிகளின் நிலைகளுக்கும் இடையே மிகவும் குறைவான இடைவெளியே இருந்தது. பேச்சு சத்தமோ, சிறிய தலை அசைவோ அல்லது இரவில் சிறிய நெருப்பு பொறியோ கண்டால் அந்த பகுதியை நோக்கி ஆயிரக்கணக்கில் எரிகணைகள் வந்து விழும். அதனுடன் குடிக்க தண்ணீரும் இல்லை. இருந்த சிறிய அளவு உலர் தானியங்களை பகிர்ந்து உண்டு காயத்துக்கு முதலுதவி கூட செய்ய முடியாமலும் காயப்பட்ட தங்களது சக போராளிகள் தளபதிகள் விழி மூடுவதையும் தங்கள் கண்முன்னே வீரச்சாவு அடைவதையும் வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு அவல நிலை எஞ்சிய போராளிகளுக்கும் தளபதிகளுக்கும் உண்டானது. ஏப்ரல் 4ஆம் தேதியே பிரிகேடியர் கடாபி அவர்கள் குப்பி கடித்து வீரச்சாவு அடைந்து விடுகிறார். அதே போல ஏப்ரல் 1ஆம் தேதியே நெஞ்சில் குண்டடிப்பட்டு அந்த காயத்துடனே இயங்கி வந்த பிரிகேடியர் தீபன் அவர்களும் அன்றைய வீரச்சாவு அடைந்து விடுகிறார். ஆக மொத்தம் ஏப்ரல் 4ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு தொடங்கிய புலிகளின் முற்றுகை உடைப்பு தாக்குதலும் அன்று முழுவதும் இராணுவம் ஏவிய 30,000த்திற்கும் மேற்பட்ட எரிகணை தாக்குதலில் சிக்கி பெரும்பாலான தளபதிகளும் போராளிகளும் வீரச்சாவு அடைந்து விட்டனர். ஏப்ரல் 5ஆம் தேதி அதிகாலை வரை கூட எஞ்சிய சில போராளிகள் தொடர்ந்து தங்கள் துப்பாக்கிகளை இயக்கிக் கொண்டிருந்தனர். ஏப்ரல் 5ஆம் தேதி புலிகளின் மூத்த தளபதிகளில் ஒருவரும் ஜெயந்தன் சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதி கேர்னல் கீர்த்தி அவர்களும் வீரச்சாவு அடைந்து விடுகிறார். அன்றே ஆனந்தபுரம் சமர் முடிவுக்கு வருகிறது. காயமடைந்து மயக்க நிலையில் இருந்த சில தளபதிகளும் போராளிகளும் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டனர். பிரிகேடியர் கடாபி அவர்கள் காயங்களுடன் மயக்க நிலையில் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டதாகவும் போர் முடிந்த பின் அவர் அரசு புலனாய்வுத்துறையுடன் செயல்பட்டு தற்பொழுது ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.